வணக்கம். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கப்புறம் போடுற முதல் வீடியோ இது. ஸோ முதல்ல அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இது வந்து நிச்சயமாக ஒரு 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 ப்ரவுட் மூமெண்ட் தான். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வீடியோ போட்டப்போ அதுக்கே நிறைய டைம் ஆச்சு. அதாவது ஒரு வீடியோ போகும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். வீடியோ பேசுகிற அந்த டைமை விட அதுக்கான கண்டென்ட்டை வந்து ஃபேக்ட் செக் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் தப்பாக சொல்லிடக்கூடாது. அந்த விஷயம் கரெக்டாக இருக்கணும். எக்ஸாக்டாக வந்து சொல்லும்போது எஸ்பெஷலி சில சமயம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு மணி வேல்யூவோ இல்லை வந்துட்டு ஒரு டைம் வேல்யூவோ சொல்லும்போது வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அதெல்லாம் நிறைய தடவை ஃபேக்ட் செக் பண்ணி அக்யூரேட்டாக இருக்கா இல்லையா, இன்னும் அக்யூரேட்டாக. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் சில விஷயங்கள் இப்போ டேக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு வருஷமும் அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபேக்ட் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ போடுறதுக்கே நிறைய டைம் ஆகும். அந்த மாதிரி போடும்போது வந்துட்டு ரெண்டு விஷயங்கள் வந்து அதில் வந்து என்கரேஜிங்காக இருக்கும். ஒன்று வந்து கமெண்ட். ஸோ கமெண்ட் போடுற எல்லாருக்கும் நன்றி. இன்னொன்று வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது தான் வந்துட்டு ஓகே நம்ம போடுற கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. அப்போ வந்து அதுக்கு மேலே வந்து இன்னும் கண்டென்ட் போடணும் அப்படிங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்குறது வந்து அதுதான் முக்கியமாக. ஸோ அது சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அதுதான் வந்து இட்ஸ் கீப்பிங் மீ கோயிங். ஸோ இப்போ இன்றைக்கி கண்டென்ட்டுக்கு போவோம். இன்றைக்கி கண்டென்ட் வந்து Tier 4 வீசாவில் என்ன பண்ணணும் வேலை வாங்குறதுக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயங்கள் பார்ப்போம். என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே நான் வந்து என்னோடய வீசா பற்றின யூகேயில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான வீசா பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி Tier 4 அப்படிங்கிறது வந்து யூகேயில் படிக்க வரவங்களுக்கான வீசா. அதாவது வேலை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆர் வேலை பார்க்க தவிர வந்துட்டு போய் ஒரு கிராஜுவேட் ஸ்கீமோ இல்லை ஒரு போஸ்ட் கிராஜுவேட் ஸ்கீமோ வந்துட்டு இங்கே இருக்கிற யூனிவர்சிட்டியில் படிக்க வர்றவங்களுக்கான வீசா வந்து Tier 4 வீசா. ஸோ Tier 4 வீசா முடித்த உடனே முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு கொஞ்சம் கிரேஸ் பீரியட் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ வந்து அந்த கிரேஸ் பீரியட் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஒரு 2-3 மந்த்ஸ் இல்லை ஒரு 4 மந்த்ஸ் வரைக்கும் தான் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து Tier 4 வீசா முடித்த உடனே ஸ்டே பண்ண முடியும். அந்த பீரியடுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு எம்ப்ளாயர் வந்து வேலை கொடுத்து Tier 2 ஜென்ரல் ஸ்பான்சர்ஷிப்பும் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் இந்த கண்ட்ரியில் கண்டினியூ பண்ண முடியும் படித்து முடித்ததுக்கப்புறம். இல்லைனா படித்து முடித்ததுக்கப்புறம் இந்தியாவுக்கு திரும்பி போக வேண்டியிருக்கும். தவிர என்னோடய யூனிவர்சிட்டி பற்றின ஒரு வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன் வந்து இங்கே யூனிவர்சிட்டியில் வந்து படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். போஸ்ட் கிராஜுவேஷன்லாம் எடுத்துக்கிட்டால் சில சமயம் வந்துட்டு 20,000-30,000 pounds 20-30 லட்ச ரூபா வரைக்கும் டியூஷன் ஃபீஸ் ஆகலாம். மினிமம் 10 lakhs வரைக்கும் கூட ஆகலாம். அதாவது ஒரு 9,000 pounds மினிமம் அப்படின்னு போஸ்ட் கிராஜுவேஷன் அண்டர் கிராஜுவேஷனுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் த லாஸ்ட் 10 years பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறையவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு 10 lakhs 15 lakhs மினிமம் டியூஷன் ஃபீஸ் ப்ளஸ் இங்கே வந்து தங்கி படிக்கிறதுக்கு 1 இயருக்கு இன்னொரு 10 lakhs எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 lakhs கிட்ட வந்து இங்கே செலவு பண்ணி படிக்க வராங்க. இதில் ஸ்காலர்ஷிப்ஸ் எப்படி வாங்குறதுங்கிறத பற்றியும் நான் என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் நீங்கள் இங்கே ஒரு 1 year or 2 years போஸ்ட் கிராஜுவேஷனோ இல்லை காலேஜோ நீங்கள் படிக்க வரீங்க அப்படின்னா படித்து முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அந்த 4 மாதத்தில் வேலை தேடி வேலை கிடைக்காம திரும்பி போகிற நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஏன் அவங்க திரும்பி போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணங்களை யோசிச்சிங்கன்னா அவங்க அந்த 1 வருஷமோ இல்லை 2 வருஷமோ படிக்கும்போது அந்த கடைசியில் படித்து முடித்ததுக்கப்புறம் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்காக வேலை தேடுறதுக்கான முயற்சிகளை அந்த 1 yearல் அவங்க எடுக்கலைன்னு தான் நான் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் Tier 4ல் படிக்கும்போது கவர்மெண்ட் ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா வந்துட்டு ஒரு வாரத்துக்கு 20 hours, அதாவது 20 paid hours, 20 hours வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது வந்துட்டு பார்ட் டைமாக இன்கம் வர்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குயிக்காக ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெக்டொனால்ட்ஸில் இல்லை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இல்லை ஒரு ஷாப்பில் வந்துட்டு டெல்லில் இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு அது வந்து மினிமம் வேஜஸில் வரும். ஸோ ஒரு மணி நேரத்துக்கு 8 hours 8 pounds 9 pounds அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு அவங்களுக்கு ஒரு 30-40 pounds கிடைக்கும். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு 30-40 pounds கிடைக்கும்போது வந்துட்டு ஒரு வாரத்துக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு 150-200 pounds கிடைக்குது. ஸோ அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து அதுலேருந்து வருது. அப்படிங்கிறதுனால அவங்க ஈஸியாக போய் அது மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட டார்கெட்டாக இருக்கும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட் டைம் ஒர்க் அந்த 20 hours அலவுட் ஒர்க்கில் வந்துட்டு இந்த மாதிரி வேலைகள் தான் நிறைய பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேலைகள் பண்ணுறது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, தப்பு கிடையாது. எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். வந்து அவங்களுக்கு பணமும் வருது. ஒரு 4 hours ஒர்க் பண்ணுறதுக்கான வந்து ஈஸியான வேலை, அதாவது ரொம்ப எஃபர்ட் போடாமல், எல்லாமே எஃபர்ட் தான் அங்கே நின்று வேலை செய்கிறது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா
ஒரு 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 பெர்மனன்ட் ஜாப்லேயோ இல்லை வந்து ஒரு ஒரு அதுக்கு வந்து இப்போ ஒரு டீச்சிங் போகிறீங்க அப்படின்னா டீச்சிங் வந்து வீட்டில் உட்காந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். தவிர வந்துட்டு அந்த கோர்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு கரெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் அந்த 4 ஹவர்ஸில் மட்டும் வேலை பார்த்துட்டு திரும்பி வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் வந்து ஈஸி டார்கெட்டாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும். ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணிவிடுவோம். ஈஸின்னு சொல்கிறது எந்த விதத்தில் சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த வேலை ஈஸின்னு சொல்ல வரல. இப்போது நிறைய பேர் வந்து டில்லில் வேலை பார்க்குறவங்க, இல்லை மெக்டானல்ட்ஸ் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் வெயிட்டராக வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். அதுவும் ஒரு உடல் உழைப்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்துட்டு. அந்த மாதிரி வந்து ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் நிற்கிறதுங்கிறது வந்து ஒரு ஈஸியான வேலை கிடையாது. ஒர்க் எஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அது ஈஸி கிடையாது. எந்த விதத்தில் நான் ஈஸி அப்படின்னு சொல்கிறேன்னா வந்துட்டு அது ஒரு ஈஸி டார்கெட். அதாவது இப்போ நான் வந்து டீச்சிங்க்கு அப்ளை பண்ணுறேன், இல்லை நான் வந்து ஒரு ஒரு ஆஃபீஸில் வந்துட்டு அக்கௌண்டன்ட் இந்த மாதிரி வந்து ஒரு வேலைக்கு நான் போகிறேன் அப்படின்னா அதுக்கு நிறைய பிளான் பண்ணணும், நிறைய வந்து அதுக்கு யோசிக்க வேண்டியிருக்கும். அங்கே போய் அங்கே வந்து நம்ம நிறைய பேரோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணி விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். லேர்னிங் நிறைய இருக்கும். பட் இந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு உங்களுக்கு லேர்னிங் வந்து கம்மி தான். அதாவது நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் கம்மி தான். ஒரு 4-5 விஷயங்கள் வந்து முதல்ல சொல்லி கொடுத்துருவாங்க, அதையே ஒரு ருட்டீனாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அந்த லேர்னிங் ப்ராசஸ் வந்து இந்த மாதிரியான வேலைகளில் கம்மியாக இருக்கும். தவிர ஈஸியாக வந்து வேலை வாங்கிடலாம். நீங்கள் இன்டர்வியூக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக வந்து ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் வந்துட்டு நீங்கள் டிசிப்ளின்டாக இருக்கீங்களா, இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வேலை வாங்கிடலாம். ஃபிக்ஸட் ஹவர்ஸாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அங்கே போய் ஒர்க் பண்ணலாம். ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு அந்த ஷாப் ஓனர்ஸ்க்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வந்து எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறது, வேலைக்கு வச்சுக்கிறது வந்து அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பழகி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரி வேலைகள் வந்து கிடைக்கிறதும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஈஸி டார்கெட், அதை தான் சொல்ல வரேன். மிச்சப்படி வந்து அதோடைய எஃபர்ட் வந்து ஈஸி அப்படிங்கிறது நான் சொல்லலை. ஸோ இது வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன். அப்போ என்ன பண்ணலாம், வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் 1 வருஷம் படிக்கிறீங்க, ஆர் நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த 1 இயர் 2 இயர் படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேலை பார்க்க போகிறீங்க, அவர் என்ன வேலை தேட போகிறீங்க, உங்கள் ஃபீல்டில் நீங்கள் என்ன வேலை தேட போகிறீங்க, அதுக்கு இந்த வேலை வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா. நீங்கள் வந்து நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வெயிட்டராக இருந்தேன், ஆர் நான் ஒரு டெல்லில் வந்து ஒரு ஷாப்பில் வந்துட்டு அந்த கேஷியர் பாயிண்ட்டில் வந்துட்டு பில் போடுற இடத்துல, அதான் டெல்லுன்னு சொல்லுவாங்க, பில் போடுற இடத்துல இருந்தேன் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய கேரியருக்கு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? மோஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி வேலைகளில் அது இருக்காது இல்லையா? இப்போ நீங்கள் வந்து அக்கௌண்டன்ட் படிக்கிறீங்க, நீங்கள் வந்து லா படிக்கிறீங்க, நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து எம்பிஏ பண்ணுறீங்க, இதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு நீங்களே கேட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை கொடுக்க போகிற எம்ப்ளாயருக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரிலவெண்ட்டாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற அந்த 20 ஹவர்ஸில் உங்களுக்கு எவ்வளோ பணம் வருது அப்படிங்கிறத மட்டும் பார்க்காம, நான் 1 இயர் படித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த 20 ஹவர்ஸில் நான் பார்க்குற வேலைனால எனக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா, எனக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா. ஸோ இப்போ ஒரு பெரிய ஃபார்மில் வந்துட்டு ஒரு இன்டர்ன் வேலையோ ஒரு டெம்ப் வேலையோ இருக்குது, டெம்பரரியாக வந்து ஒரு வேலை இருக்குது அப்படின்னா வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் போய் நீங்கள் வேலை பார்க்கும்போது உங்களுக்கு கம்மியான சம்பளமே கிடைச்சாலும், ஈவன் பாதி சம்பளமே கிடைச்சாலும், உங்களுக்கு வந்து நிறைய நெட்வொர்க், அதாவது ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். அங்கே வேலை பார்க்குறவங்களோட அவங்க எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கற்றுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பில்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸில் தான் நம்ம போய் வேலை பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் மேனுஃபேக்சரிங் சம்மந்தமான ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா, மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் ஆர் கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், ஏதோ ஒரு பார்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், அந்த மாதிரி கம்பெனிஸில் போயிட்டு என்ன வேலையாக இருந்தாலும் அது வந்து உங்களோட படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ண போகிற வேலையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு வேலை அவங்கக்கிட்ட நீங்கள் போய் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரியில் தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன், ஸோ எனக்கு வந்து 4 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு வாரத்துக்கு வந்து 20 ஹவர்ஸ் வந்து எனக்கு அலௌடு. ஸோ நான் வந்து தினம் 4 ஹவர்ஸ் இந்த டைமில் நான் பண்ணுறேன், எவ்வளோ சம்பளம் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து லேர்னிங் தான் முக்கியம், நான் கற்றுக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து சில இடங்களில் கிடைக்காம இருக்கலாம், சில இடங்களில் கிடைக்கலாம். சில கம்பெனிஸில் வந்து இதுக்குன்னே ஸ்கீம் வச்சுருப்பாங்க, கிராட் ஸ்கீம்னு வச்சுருப்பாங்க, இன்டர்ன் ஸ்கீம்ஸ்னு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸில் போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு லேர்னிங், உங்களுக்கு கற்றுக்கணுங்கிறதுல இருக்கிற ஆர்வமும், நீங்கள் ஏன் அந்த இண்டஸ்ட்ரிக்கு வரீங்கிறதுக்கான காரணமாக அவங்களுக்கு தெரியும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி போய் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த 4 ஹவர்ஸில் வந்துட்டு நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்க, 20 ஹவர்ஸில் நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்க
அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்காம, நான் ஒரு வருஷம் படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு வேலைக்கு போகிறதுக்கு இது எனக்கு வந்து ஒரு ஒரு லேடர், ஒரு ஏணி அப்படிங்கிற மாரி யோசிச்சு அந்த அந்த 20 ஹவர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, படித்து முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வேலை போய் தேடும்போது, அந்த கம்பெனியிலேயே நீங்க எந்த கம்பெனியில வந்துட்டு பார்ட் டைம் பண்ணியிருக்கீங்களோ, அந்த கம்பெனியிலேயே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இது தவிர ஒரு வருஷத்தில் வந்துட்டு ஒரு ஒரு 3 இல்ல 4 தடவை வந்து வெக்கேஷன் பீரியட் அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது வெக்கேஷன்னா என்னென்னா லீவ் பீரியட். அதாவது இப்போது நம்ம ஊரில் வந்துட்டு சம்மர் ஹாலிடேஸ் வரும் இல்லையா? அது மாதிரி இந்த ஊரில் வந்துட்டு ஈஸ்டர் டைமில் ஒரு ஹாலிடே வரும், ஒரு 3 வீக்ஸ் ஹாலிடே வரும். கிறிஸ்மஸ் டைமில் ஒரு 3 வீக்ஸ் ஹாலிடே வரும். தவிர ப்ராப்பர் சம்மர் ஹாலிடேஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு 2 months கிட்ட வந்துட்டு ப்ராப்பர் சம்மர் ஹாலிடேஸ் இருக்கும். இந்த மாதிரி வெக்கேஷன் பீரியடில் இந்த மாதிரி ஒரு 3 வாரம் 4 வாரம் இந்த மாதிரி வெக்கேஷன் பீரியடில் வந்துட்டு 20 ஹவர்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கிடையாது. ஸோ இந்த ஹாலிடே பீரியடில் நீங்கள் வந்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ணலாம். அதாவது ஒரு வாரத்துக்கு வந்து 36.4 ஹவர்ஸ் ப்ராப்பராக வந்து ஒரு நாளைக்கு வந்து 7.5 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு வாரத்துக்கு 36.5 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயி வந்து ஒரு கம்பெனியில் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த டைம் ஒர்க் பண்ணலாம். இந்த பீரியட்லேயும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸில் போயிட்டு சம்பளம் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கம்பெனியில் தான் வேலை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு கம்பெனியில் நீங்கள் சேர்றீங்க, அங்கே உங்களுக்கு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் அடுத்த வெக்கேஷன் வரும்போது வேறு ஒரு கம்பெனியில் போய் ட்ரை பண்ணலாம். அதே கம்பெனியில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் 2 விஷயங்கள் நீங்கள் வந்து இங்கே யோசிக்கணும். ஒன்று வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கான லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்னொன்று வந்து நெட்வொர்க்கிங். அதாவது யாரை தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி வேலைகளில் முக்கியம். ஸோ நீங்கள் வந்து ஒரு மேனேஜரோட பேசுகிறீங்க, அந்த கம்பெனியில் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்கன்னா, அங்கே இருக்கிற 2-3 பேரை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ தூரம் முடியுமோ அந்த கம்பெனியில் இருக்க எல்லாரையும் வந்துட்டு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களோட வேலையை வந்து அவங்களுக்கு கொண்டு போக முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள். இல்லை அவங்கக்கிட்ட உங்களால் வேலை பார்க்க முடியுமா, அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள். ஒரு கம்பெனியில் வந்துட்டு 10 பேர் இருக்காங்க, ஒரு 20 பேர் இருக்காங்க அப்படின்னா 20 பேருக்கும் உங்கள் பேர் தெரிகிற மாதிரி வேலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா போய் பண்ணுங்கள். ஸோ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் இது தான். ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து வேலையை முடிச்சுட்டு, நீங்கள் காலேஜை முடிச்சுட்டு யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு அதே கம்பெனியில் போய் வேலை கேட்கும்போது எல்லாருக்கும் வந்துட்டு ஆஹா, இந்த பையன் வந்து இந்த கம்பெனியில் வேலை பார்த்துருக்காங்க, நல்லா வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து அந்த கம்பெனியில் வேலை கிடைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்கும். இது தவிர நிறைய கோர்சஸில் வந்துட்டு ஒர்க் பிளேஸ்மெண்ட் ஆர் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து 1 year or 2 year கோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 1 year கோர்ஸ்லேருந்து அதாவது காலேஜில் படிக்கிறதுலேருந்து ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஒரு 6 மாதமோ இல்லை வந்து ஒரு 10 மாதமோ வந்துட்டு நீங்கள் ஒரு கம்பெனியில் போயிட்டு ப்ராப்பராக ஒர்க் பண்ணி இன்டர்ன்ஷிப் பண்ணி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறது வந்து அந்த யூனிவர்சிட்டி டிகிரியோடைய பார்ட் ஆஃப் தி கரிக்குலம்லேயே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த காலேஜே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய கம்பெனிஸோடு வந்து டைப் வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்குறதுக்கு நிறைய வந்து அந்த காலேஜே வந்து கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கோர்ஸ் சூஸ் பண்ணும்போதே வந்துட்டு உங்களோட கோர்ஸ் வந்து 1 year கோர்ஸாவோ 2 year கோர்ஸாவோ போஸ்ட் கிராஜுவேஷன் எதுவாக இருந்தாலும் அதில் இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அப்படி ஒரு வேளை இன்டர்ன்ஷிப் இல்லை, ஒர்க் பிளேஸ்மெண்ட் இல்லை அப்படின்னா வேறு யூனிவர்சிட்டியில் ஒரு அதே யூனிவர்சிட்டியில் இருக்க வேறு கோர்சஸ் கொஞ்சம் இப்போ நீங்கள் ஐடி பண்ணுறீங்க அதில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற பேரில் வேறு ஏதாவது ஒரு பேரில் வந்துட்டு அதே கோர்ஸ் இருக்கா, கொஞ்சம் ஒரு சின்ன வித்தியாசத்தில் வந்துட்டு அதே காலேஜில் வேறு கோர்சஸில் வந்துட்டு இன்டர்ன்ஷிப் இருக்கா, ஒர்க் பிளேஸ்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த மாதிரி கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணுறது வந்துட்டு இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு வேளை வந்து உங்களுடைய கோர்ஸில் வந்துட்டு ஒர்க் பிளேஸ்மெண்ட் இன்டர்ன்ஷிப் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் Tier 4 இருக்கும்போதே வந்துட்டு நீங்கள் அந்த இன்டர்ன்ஷிப் பீரியடில் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணலாம். ஸோ அப்படி ஒரு இன்டர்ன்ஷிப்போ இல்லை ஒர்க் பிளேஸ்மெண்ட்டோ போய் டெம்பரரியாக ஒரு 6 months or 10 months வேலை பார்க்கும்போது அதுவும் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி டைமில் போகும்போது நிறைய பேர் வந்து அந்த சேலரி நல்லாயிருக்கும், சேலரி மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம், 10 months என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. நானே பார்த்துருக்கேன் சில கம்பெனிஸில். பட் அப்படி இல்லாமல் அந்த 10 months வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். அந்த 10 months வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் மாதிரி நினச்சிக்கணும் நீங்கள். அதாவது நீங்கள் வந்து அந்த 10 monthsல வந்துட்டு நீங்கள் 10 months முடிக்கும்போது அந்த கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குற எல்லாரும் வந்துட்டு உங்களுக்கு இருக்கிற திறமையை வந்துட்டு அவங்க புரிஞ்சுக்கணும், பாராட்டணும்.
இந்த பையன் திருப்பி நம்ம கம்பெனிக்கு வந்து வேலை பார்க்கணும்னு நினைக்கணும், இந்த பையனோ பொண்ணோ இந்த கம்பெனிக்கு வந்து வேலை பார்க்கணும்னு நினைக்கணும். அப்படிங்கிற லெவலுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் வேலை பார்க்கணும். ஸோ லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும், கற்றுக்கணும் நிறைய. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த கம்பெனியில் இருக்க எல்லாரோடையும் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ண பார்க்கணும். அவங்களுடைய ஒர்க்கை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது, மொத்தமாக எல்லா விஷயங்களையும் கான்சன்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணணும். வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை பார்க்குறதுக்கு படிச்சுட்டு இருக்கும்போதோ இல்லை படித்து முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு எல்லா யூனிவர்சிட்டி எல்லா காலேஜஸ்லேயும் வந்துட்டு செபாட்டிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கும். இது செபாட்டிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூனிவர்சிட்டியில் இருக்க ஃபேக்கல்ட்டி, யூனிவர்சிட்டியில் இருக்க டீச்சர்ஸ், டீச்சிங் ஸ்டாஃப், டீச்சிங் அசிஸ்டன்ட்ஸ், அவங்கெல்லாம் அவங்களோட வேலையை பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அதையும் தாண்டி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு பேசுகிறது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஹால் டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணுறது, எக்ஸாமுக்கு வந்துட்டு அந்த லாஜிஸ்டிக்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது, இல்லை ஒரு ட்ரிப் இருக்குது அந்த ட்ரிப்புக்கான லாஜிஸ்டிக்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது, யூனிவர்சிட்டிக்கான சப்ளைஸ் வந்து ஒழுங்காக இருக்குது, அதாவது அவங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து எத்தனை பேப்பர் வாங்கணும், எத்தனை ஸ்டேஷ்னரி வாங்கணும், இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது. இந்த மாதிரி வந்து ஒரு அட்மின் வேலைகள்லாம் வந்துட்டு இருக்கிற அந்த வேலைக்கு வந்து சபாட்டிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு பேர். இது வந்து ஜென்ரலாக வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் ஒரு 6லேருந்து 7 சபாட்டிக்கல் ஆஃபீஸர்ஸ் வரைக்கும் இருப்பாங்க, டிபெண்டிங் ஆன் த சைஸ் ஆஃப் த யூனிவர்சிட்டி. சில யூனிவர்சிட்டிஸில் மேபி ஒரு 2-3 சபாட்டிக்கல் ஆஃபீஸர்ஸ் இருக்கலாம். பட் பொதுவாக வந்து ஒரு 5-6 சபாட்டிக்கல் ஆஃபீஸராவது வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ், Tier 4ல் வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they are encouraged to participate in sabbatical officer election. அதாவது வந்து ஒரு எலெக்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம இந்தியாவில் வந்து காலேஜஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் அப்படின்னு இருக்கும், ஸ்டூடெண்ட் யூனியன் இருக்கும். பட் அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸ்டூடெண்ட் யூனியன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்கனைஸ்டு வேலைன்னு கிடையாது. பொதுவாக வந்து ஸ்டூடெண்ட்ஸோட வாய்ஸாக தான் அவங்க செயல்படுவாங்களே தவிர அவங்களுக்கு ஒரு ஆர்கனைஸ்டு வேலைகள்னு இருக்காது. இதில் வந்து இந்த செபாட்டிக்கல் ஆஃபீஸருக்கு ஒரு ஆர்கனைஸ்டு வேலை இருக்குது. தவிர இந்த செபாட்டிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து சம்பளமும் நல்லா கொடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கிராஜுவேட் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிற ஒரு கிராஜுவேட்டுக்கு எவ்வளோ சம்பளம் இருக்குமோ அந்த ஈக்குவலண்ட் சம்பளம் வந்து ஒரு செபாட்டிக்கல் ஆஃபீஸருக்கு கொடுப்பாங்க. என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ Tier 4ல் வந்துட்டு நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 4 hours, அது ஒரு வாரத்துக்கு 20 hours தான் ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்படி இல்லாமல் இந்த மாதிரி செபாட்டிக்கல் ஆஃபீஸர் எடுக்கும்போது உங்களுடைய கோர்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு, அதாவது நீங்கள் ஒரு பாஸ் பண்ணிவிட்டு ஃபுல் டைம் வேலை பார்ப்பீங்க. அந்த செபாட்டிக்கல் ஆஃபீஸராக இருக்கும்போது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்ளை ஆகாது. தவிர உங்களோட Tier 4 வீசா வந்து செபாட்டிக்கல் ஆஃபீஸர் பீரியடில் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். அந்த ஒரு வேலையை மட்டும் வந்துட்டு நீங்கள் 1 yearக்கு வந்துட்டு கண்டினியூஸாக பண்ணலாம். உங்களுக்கு ஃபுல் டைம் சம்பளமும் கொடுப்பாங்க, ஃபுல் டைம் வேலையும் நீங்கள் பார்க்கலாம். உங்களோட Tier 4 வீசா வந்து அந்த ஃபுல் பீரியடுக்கு வேலிடாக இருக்கும், எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஒருவேளை நீங்கள் உங்கள் கோர்ஸை பாஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் 1 year செபாட்டிக்கல் ஆஃபீஸர் போஸ்டிங் முடித்த உடனே உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸை கண்டினியூ பண்ணுற வரைக்கும் Tier 4 வந்து மறுபடியும் எக்ஸ்டெண்ட் ஆகும். சில சமயம் அப்படி இல்லாமல் ஒரு வேளை கோர்ஸை முடிச்சுட்டு அந்த 4 month பீரியட், 3-4 months பீரியட் இருக்குன்னு சொன்னீங்களா வேலை தேடுறதுக்கு, அப்போ உங்களுக்கு ஒரு வேளை Tier 2 கிடைக்கலன்னு அப்படின்னா கூட வந்துட்டு நீங்கள் செபாட்டிக்கல் ஆஃபீஸர் போஸ்டிங்க்கு வந்து நின்று எலெக்ட் ஆனீங்க அப்படின்னா வந்துட்டு யூ கேன் கண்டினியூ அந்த Tier 4 வீசாலேயே வந்து படித்து முடித்து கிராஜுவேஷன் ஆனதுக்கப்புறமும் 1 yearக்கு வந்துட்டு செபாட்டிக்கல் ஆஃபீஸர் ரோலில் வந்து அது யூனிவர்சிட்டியில் கண்டினியூ பண்ண முடியும். என்ன அட்வான்டேஜ் இதை தாண்டி, அதாவது வீசா இருக்குது, பணம் வருதுங்கிறத தாண்டி வேறு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அநேகமாக வந்து அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸோடு வந்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அவங்க எல்லாம் வந்து அவங்க வேலை தேடும்போது அவங்க வேலைக்கு போகும்போது அவங்க யாரோடலாம் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ உங்களுடைய நெட்வொர்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தவிர நீங்கள் அந்த யூனிவர்சிட்டி சார்பாக வந்து நீங்கள் வந்து போய் ஆர்கனைசேஷன்ஸ் கிட்ட பேசுகிறது, கேம்பஸ் இன்டர்வியூக்கு வர சொல்கிறது, இன்டர்ன்ஷிப் இன்டர்வியூஸ்க்கு வர சொல்கிறது, ஆர் எனி லாஜிஸ்டிக்ஸ்க்காக நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் கிட்ட போய் பேசும்போது யூனிவர்சிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு செபாட்டிக்கல் ஆஃபீஸராக நீங்கள் போய் பேசுகிறீங்க. ஸோ நீங்கள் எப்படி வந்து அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறீங்க, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, உங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ் ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து அந்த கம்பெனிஸ் அசஸ் பண்ணுறதுக்கு, அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க அசஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இந்த செபாட்டிக்கல் ஆஃபீஸர் ரோலில் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு ட்ரெமெண்டஸ் நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த 1 yearல் வந்துட்டு ஒரு செபாட்டிக்கல் ஆஃபீஸர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டால் எவ்வளோ நெட்வொர்க் பண்ண முடியுமோ அதை விட 10 மடங்கு 20 மடங்கு ஜாஸ்தி வந்து அந்த செபாட்டிக்கல் ஆஃபீஸர் ரோலில் வந்து நெட்வொர்க் பண்ண முடியும், ஆர்கனைசேஷன்ஸை தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் செபாட்டிக்கல் ஆஃபீஸர் ரோலை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுடைய நெட்வொர்க், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுடைய ஆர்கனைசேஷன் லிங்க் வந்து நிறைய இருக்கும்.
அந்த மாதிரி தெரிஞ்சவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து நான் சபாட்டிக்கல் ரோல் முடிச்சிட்டேன், நான் கிராஜுவேட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு வந்து அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா உங்களை ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ், உங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ் ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த அந்த வேலை கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து அந்த செபாட்டிக்கல் ஆஃபீஸர் ரோலில் நீங்கள் பண்ண வேண்டியது. ஸோ இது ஒரு 2-3 டிப்ஸ், ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ Tier 4ல் வர்றவங்க அந்த 1 இயர் படித்து முடிக்கிறாங்க, 2 இயர்ஸ் படிக்கிறாங்க, கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், PhD, வாட் எவர் இட் இஸ், எதுனாலுமே வந்து படித்து முடித்ததுக்கப்புறம் இங்கே வேலை கிடைக்காம திரும்பி போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது அவங்களுக்காக ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். இதில் வந்து மெயினான ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் திருப்பி சொன்ன மாதிரி காலேஜ் படிக்கும்போது, அந்த யூனிவர்சிட்டி படிக்கும்போது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். படித்து முடிச்சதுக்கப்புறம் இருக்கிற அந்த 2 மந்த் பீரியடில் வேலைக்கு போகிறது எப்படி, இன்டர்வியூ பண்ணுறது எப்படி, ஒரு ஜென்ரலாகவே வந்துட்டு ஒரு வேலையில் இன்டர்வியூஸ் எப்படி அட்டன் பண்ணுறது, இன்டர்வியூஸ்க்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறது வந்து பேசிக் விஷயங்கள் தான். CV நல்லா இருக்கணும், கவரிங் லெட்டர்ஸ் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம தனியாகவே ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா இது படித்து முடித்தவங்களுக்கு தான் பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஈவன் ஒரு வேலையில் இருக்கவங்க ஆர் ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பொதுவாக வேலை தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இந்த சில விஷயங்கள் வந்து காமனாக இருக்கும். இது வந்து ஒரு தனி வீடியோவை போடலாம், இல்லைன்னா வந்து இது ரொம்ப பெரிய எக்ஸாஸ்டிவ் வீடியோவாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக வேலை தேடுறவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் டிப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு தனி வீடியோவாக நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். அப்படி ஒரு வேளை வந்துட்டு நிறைய குவெஸ்சன்ஸ் இருக்குது, இந்த வீடியோவை பேஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய குவெஸ்சன்ஸ் இருக்குது அப்படின்னா மேபி அதையும் வந்து ஒரு தனி வீடியோவாக போடலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், ஒரு கதையாகவே சொல்கிறேன். ஒரு ஹோட்டலில் வந்துட்டு ஒரு வேலை வந்து ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன் வந்து இருந்துச்சு. அப்போ வந்து அதுக்கு வந்து 4 பேர் வந்திருந்தாங்க. அப்போது வந்து அந்த அந்த ஹோட்டலோட ஓனர் வந்து அந்த 4 பேர்கிட்டே சொன்னார், 1 மாதத்துக்கு வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு நான் ஒரு வேலை கொடுக்குறேன், அந்த ஒரு வேலையை மட்டும் நீங்கள் பண்ணணும், இதை வந்து நீங்கள் எவ்வளோ நல்லா பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் வேலை கிடைக்கும். ஒரு மாதம் முடிஞ்ச உடனே யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வேலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரு சாம்பாரில் வந்துட்டு தினமும் வந்து ஒருத்தர் வந்து உப்பு போடணும், ஒருத்தர் வந்து தனியாத்தூள் போடணும், ஒருத்தர் வந்து மஞ்சப்பொடி போடணும், இன்னொருத்தர் வந்து பருப்பு போடணும். ஸோ எல்லோரும் காலையில் வந்து அந்த சாம்பாரில் கொதிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த பொருளை வந்து அந்த அந்த சாம்பாரில் போட்டுட்டு போகணும். உப்பு, தனியாத்தூள், மஞ்சத்தூள், பருப்பு, இது நாலத்தையும் வந்து ஒருத்தரும் போட்டுட்ருக்காங்க தினமும். ஒரு மாதம் முடிஞ்ச உடனே அந்த ஹோட்டல் ஓனர் என்ன பண்ணுறாரு, உப்பு போடுற பையனை கூப்பிட்டு உனக்கு தான் இந்த வேலை அப்படின்னு வேலை கொடுத்துட்றாரு. உடனே மற்றவங்களுக்குலாம் வந்துட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நமக்கு உப்பு போடுற வேலை கிடச்சிருந்தா வந்துட்டு ஒரு வேலை நமக்கு வந்து இந்த வேலை கிடச்சிருக்குமோ அப்படின்ட்டு. அப்போ அவங்க போய் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, உப்பு போட்டதுக்காக மட்டும் கொடுக்கல, நீங்களாம் வந்துட்டு உங்களோட மஞ்சத்தூள், தனியாத்தூள், பருப்பு நீங்கள் போட்ட உடனே போயிட்டீங்க, இவர் வந்து இந்த பையன் வந்து உப்பு போட்டதுக்கப்புறம் வந்துட்டு மற்றவங்கெல்லாம் கரெக்டாக போடுறாங்களா, அவங்க எவ்வளோ குவான்டிட்டி போடுறாங்க, அதெல்லாம் போட்டால் டேஸ்ட் எப்படி வருது, அதை சாப்பிட்றவங்க எப்படி வந்து அதை ரியாக்ட் பண்ணுறாங்க, இதை எல்லாமே வந்து பார்த்து ஒரு நாள் வந்து ஒரு வேளை யாராவது தனியாத்தூள் போடுறாங்க வரல அப்படின்னா எத்தனை ஸ்பூன் தனியாத்தூள் போடணும், எத்தனை ஸ்பூன் மஞ்சப்பொடி போடணும், எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருந்தாரு. அந்த சாம்பார் எத்தனை பேர் சாப்பிட்றாங்க, அதில் வந்து இவ்வளவு குவான்டிட்டி போட்டால் வந்து எத்தனை பேர் சாப்பிட முடியும், இது எல்லாத்தையுமே அவர் தெரிஞ்சு வச்சுருந்தார். இதில் இந்த 4 பேரில் யாருமே வரலனா கூட மொத்த சாம்பாரையும் தனியாக அவரால் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து அவர் தெரிஞ்சு வச்சுருக்கிறது வந்து மற்றவங்களுக்கு வந்து தெரிய வச்சார். அதாவது அவருக்கு தெரியுங்கிறத வந்து மற்றவங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி உணர வச்சார். ஸோ இதுதான் வந்து அவர் பண்ண வேலை. அதாவது தான் பண்ண வேலை மட்டும் இல்லாமல் மற்றவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, என்ன வேலை பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க, அதை பண்ணால் அதை சாப்பிட்றவங்க வந்து அதை எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, இது வந்து எண்ட் டு எண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொன்னேன் நான். இதை வந்து எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் சொல்லுவாங்க. நம்ம ஒரு வேலை பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு வேலையை மட்டும் பார்க்காம நம்ம வேலை பண்ணுறதுனால மொத்தமாக வந்து இந்த கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட், இந்த கம்பெனியை யூஸ் பண்ணுற வாடிக்கையாளர்களுக்கு என்ன பெனிஃபிட், இந்த கம்பெனியில் மற்றவங்கெல்லாம் அவங்கவுங்க வேலையில் என்ன பண்ணுறாங்க, அதோடைய முக்கியத்துவம் என்ன, இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கும்போது தான் வந்துட்டு உங்களால் படிப்படியாக வந்து அந்த கம்பெனியில் மேலே போக முடியும். ஸோ அதை விட்டுட்டு நம்ம இப்போ ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்டாம்ப் வைக்கிறோன்னா அவன் ஸ்டாம்ப் வைக்கிறத மட்டுமே பார்த்துட்டு இருந்தாங்கன்னா
அவங்களால மேலே போக முடியாது. அந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்டாம்ப் விற்கிறது தவிர மிச்சதெல்லாம் என்ன இருக்குது, மற்ற என்னெல்லாம் விற்கிறாங்க, அதை வாங்குற வரவங்களுடைய அவங்களுடைய தேவைகள் என்ன, வேறு என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையுமே தெரிய தான் வந்துட்டு அவங்க மேலே போயிட்டுருக்க முடியும். இது ஒரு சின்ன உதாரணம் தான் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம்.